ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். பிக் பாஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க சம்மந்தி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கேரளாவோட ட்ரெடிஷ்னலான ரெசிபி. சுமையாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 பீஸ் இஞ்சி சேர்த்துக்கணும். லைட்டாக வதக்கி விடணும். நானும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் ட்ரை பண்ணணுண்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் சால்னாலாம் செய்யாதப்போ இந்த சட்னியை மட்டும் ரைஸில் போட்டு பிரட்டி சாப்பிட்டு பாருங்கள். அப்படி தான் இருக்கும். சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எப்போதுமே சட்னிக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் தேங்காய் சேர்த்துக்கணும். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். இதோட வதக்குனதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுக்கணும். இந்த மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக இருக்கிறதுனால அரைக்க முடியல. வேறு மிக்ஸி ஜார் மாற்றிட்டேன். நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். இதில் ஃபுல்லாக இருக்கிறதுனால அரைக்க முடியல. சம்மந்தி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக மேலே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.